ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் பாண்டியன் நீ என்ன வேலை செஞ்சாலும் சரி, எங்கே போனாலும் சரி, நான் சொன்ன வேலையை முடிச்சுட்டு தான் நீ எங்கேயா இருந்தாலும் போகணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக செந்தில்கிட்ட சொல்லிடுறாரு. அப்போ சோகமாக நின்றுக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி மீனாவை கூப்பிட்டு போக முடியாது போல இருக்குன்னு அப்போ கதிர் ஃபோன் பண்ணி என்னண்ணே எங்கே இருக்கிற அப்படின்னா, நான் சென்னைக்கே வந்திருக்கக்கூடாது கதிர் அப்படின்னு சோகமாக பேசுகிறாரு. ஏன் அப்பா ஒவ்வொரு வேலையாக சொல்லிக்கிட்டே இருக்காரா, எதையுமே ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா, ஐயோ நீ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பேசாமல் அண்ணியை கூட்டிகிட்டு வெளில போனேன் பார்த்துக்கலாம் என்னான்னு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க ரூமுக்கு. அங்கே போனோன்னே மீனா அழுதுகிட்டே இருக்காங்க. வா நம்ம போய் இங்கே உட்காரதுக்கு பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்துக்கலாம், நமக்குலாம் அது செட் ஆகாது, நம்ம வெளில வந்திருக்கவே கூடாது, இந்த மயில் சொன்னது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு மீனா அழுகுறாங்க. அழுதோடனே என்ன மீனா என் சுச்சுவேஷன் தெரிஞ்சு நீ இப்படி பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு வா மீனா போகலாம் அப்படின்னு சொல்லி வெளில கூப்பிட்டு போயிடாரு. அங்கே போய் பீச்சில் சந்தோஷமாக ஃபோட்டோ எடுத்து எல்லாம் பண்ணி லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதை உடனே ஃபோட்டோ எடுத்து ராஜுக்கு அனுப்பிச்சோன்னே ஓடி போய் ராஜு என்ன பண்ணுறாங்க, அத்தை என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, மயில்கிட்ட பர்மிஷன் வாங்கி என் புருஷனுக்கு காரக்குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கோமதி என்னத்தை கிச்சன் உங்கள் கையை விட்டு போயிடுச்சா அப்படின்னு ராஜு கேட்டாங்க. ஆமாடி அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு அப்படின்னு கோவப்படுறாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லட்டா, அங்கே பாருங்கள் மீனா அக்கா ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காங்க, அவங்க 2 பேரும் பீச்சில் இருக்காங்களான்னு சொன்னோன்னா அழகாக இருக்காடி, சிரிச்சா எவ்வளோ அழகாக இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி கோமதியை சொன்னோன்னா அப்போ நான் அழகா இல்லையா அப்படின்னு சொல்லி ராஜ் சொல்கிறாங்க. நீயும் அழகுதாம்மா அப்படின்னு சொன்னோன்னா மயில் வந்துடுது. மயில் வந்தோடனே என்ன பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி துப்பறி வந்துருச்சு. என்ன அப்படின்னா வந்தோடனே ராஜ் எப்படியே கடுப்பாக பார்க்குறாங்க, ஆரம்பிச்சிருச்சுடா இது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னா, நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அரசி சொல்லுது, மீனா நீ ஃபோட்டோ பீச்சிலேருந்து எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா அப்படியா கொடுங்க நான் பார்க்குறேன்னு வெடுக்குன்னு பிடிங்கிறது. கோமதிக்கு ராஜுக்கு அவ்வளோ கடுப்பாகுது. இவ எதுக்குடி இப்போ இங்கே வந்தா, அடுத்து போட்டு கொடுக்க ஏதோ தயாராகிட்டாடி அப்படின்னு யோசனை பண்ணிட்டு நிற்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டே ஐயோ சூப்பராக இருக்குது, பீச்சில் அலை ரொம்ப வரும், நீங்கள் பாட்டில் அவங்கள ஓரமாக இருக்க சொல்லுங்கன்னா அவங்க என்ன சின்ன பிள்ளையா, நீ இப்போ தான் ஓரமாக நில்லு நடுவில் நில்லுன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லி கோமதி திட்டுறாங்க. பேசாமல் நிற்கிறாங்க மயில். இது போச்சு, இது ஏதோ பண்ண போகுது இன்னைக்கு, எப்படியோ மாட்டி விட போது, போய் எதையாவது சொல்லி மாமா கிட்ட அப்படின்னு சொல்லி ராஜ் எப்படியும் முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. எதையாவது ஒன்று மயில் பாண்டியன்ட்ட சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சத்தம் போட போகிறாங்க, வீட்டில் சண்டை வர போகுது. பார்ப்போம் மயில் என்ன பண்ணுதுன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.